வேதாகமத்தில் பெத் என தொடங்கக்கூடிய ஊர் பெயர்கள். வேதாகமத்தில் அநேக இடங்களில் பெத் என தொடங்கக்கூடிய ஊர் பெயர்களை பார்க்க முடிகிறது. பெத் என தொடங்கக்கூடிய இடங்களின் பெயரை நான் குறிப்பிடுகிறேன். பெத்தேல், பெத்லஹேம், பெத்தானி, பெத்சாயிதா, பெதஸ்தா, இவைகள் அனைத்தும் பெத் என தொடங்கக்கூடிய வேதாகம பெயர்களாக, ஊர் பெயர்களாக, இடப்பெயர்களாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பெயர்களின் அர்த்தத்தை ஒவ்வொன்றாக சொல்ல விரும்புகிறேன். பெத்தேல், பெத் பிளஸ் ஏல். பெத் என்றால் வீடு, ஏல் என்றால் தேவனை குறிக்கிறது. பெத்தேல் என்பது தேவனுடைய வீடு என்று பொருள்படும். இந்த பெயரை இந்த இடத்திற்கு வைத்தவர் யாக்கோபு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. ஆதியாகமம் 28 அதிகாரம் 19 வாக்கியம். யாக்கோபு தன்னுடைய தகப்பனை ஏமாற்றிவிட்டு தன்னுடைய மாமன் வீட்டிற்கு செல்லும் போது ஒரு இடத்தில் தூங்கிக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு பெரிய ஏணியில் தேவதூதர்கள் ஏறுவதையும் இறங்குவதையும் தூக்கத்தில் சொப்பனத்தில் பார்க்கிறார். அப்பொழுது அந்த இடத்திற்கு இது தேவனுடைய வீடு என்று சொல்லி எபிரேய வார்த்தையில் பெத்தேல் என்று பெயர் வைக்கிறார். இதுவே பெத்தேல் என்ற பெயர் வந்ததற்கான காரணமும் தேவனுடைய வீடு என்பது அதனுடைய அர்த்தமாகவும் இருக்கிறது. இரண்டாவது பெத்லஹேம். பெத் பிளஸ் லெஹேம். பெத் என்றால் வீடு, லெஹேம் என்றால் அப்பம். பெத்லஹேம் என்பது அப்பத்தின் வீடு என்று அர்த்தமாம். பெத்லஹேம் தாவீதின் வீடு என்றும் அழைக்கப்பட்டது. தாவீதின் சொந்த ஊர், பிறந்த ஊர் பெத்லஹேம் தான். ஏன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பிறந்தது இந்த பெத்லஹேமில் தான் என்பதை வேதவசனங்கள் நமக்கு சாட்சி கொடுக்கிறது. பெத்லஹேமை மையமாக வைத்து எழுதப்பட்ட ஒரு புத்தகம்தான் ரூத் புத்தகம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். மூன்றாவது பெத்சாயிதா. பெத் பிளஸ் சாய்தா. பெத் என்றால் வீடு, சாய்தா என்றால் மீன்பிடித்தல். பெத்சாயிதா என்றால் மீன் பிடிப்பவர்களின் வீடு என்று அர்த்தமாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 12 சீஷர்களில் பிலிப்பு, அந்திரேயா, பேதுரு என்பவர்களுக்கு பெத்சாயிதா பட்டணம்தான் சொந்த ஊர், தாய் வீடு என்றே சொல்லலாம். ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிலிப்பு என்பவன் அந்திரேயா, பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான் என்று யோவான் 1 அதிகாரம் 44 வாக்கியம் கூறுகிறது. நான்காவது பெதஸ்தா. பெத் என்றால் வீடு, எஸ்தா என்றால் கிருபை. பெதஸ்தா என்பதற்கு இரக்கத்தின் வீடு, கிருபையின் வீடு என்று அர்த்தமாம். இந்த பெதஸ்தா குளத்தில்தான் 38 வருடங்களாக வியாதி கொண்டிருந்த ஒரு மனிதனை ஓய்வு நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுகப்படுத்தினார் என்பதை யோவான் 5 அதிகாரத்தில் நம்மால் வாசிக்க முடிகிறது. ஐந்தாவது பெத்தானி. பெத் என்றால் வீடு, அணி என்றால் சந்தோஷம். பெத்தானி என்பது சந்தோஷத்தின் வீடு என்று அர்த்தமாம். லாசரு, மார்த்தாள், மரியாள் சகோதரிகள் இருந்த இடம் பெத்தானிதான். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர்களுடைய வீட்டிற்கு அடிக்கடி வந்து சத்தியத்தின் வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு இளைப்பாரி சென்றிருக்கிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்னவென்றால், நம்முடைய வீடும் மற்றவருக்கு அப்பம் கொடுக்கும் வீடாக, பிறருக்கு இரக்கம் காட்டும் வீடாக, மற்றவருக்கு சந்தோஷம் கொடுக்கும் வீடாக, தேவன் வசிக்கும் வீடாக இருக்க வேண்டும் என்பதே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அழகான ஆவிக்குரிய பாடமாய் இருக்கிறது. ஆமேன், ஆமேன்.